அப்பன் மாளிகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஹால் என்றும் மிகவும் பழமை வாய்ந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த கட்டிடத்தை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2023ஆம் ஆண்டு இதற்கு பூஜையிட்டு இதுக்கு மறுசீரமைப்பு பணிகளுக்காக இப்பணிகள் துவங்கப்பட்டது. தொடர்ந்து இது வரலாறு சிறப்புமிக்க பில்டிங்காக இருப்பதால் இதில் சிறு சிறு பணிகள் மிகவும் துரிதமாக பார்த்து பணிகள் நடைபெற்று வருகிறது. நம்முடைய நீதி கட்சி துவங்கப்பட்ட இடம் இந்த விக்டோரியா ஹால் இருக்கின்றது. அதனால் இந்த விக்டோரியா ஹாலை வரக்கூடிய நாட்களில் நம்முடைய வரலாறு சிறப்புமிக்க என்னென்ன சிறப்புகள் இருந்ததோ அந்த சிறப்பு அம்சங்களை இந்த பகுதிகளில் ஒரு மியூசியமாக சீரமைப்பு பணிகள் இங்கே நடைபெறுகிறது. அதேபோல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த பணிகள் விரைந்து முடிக்குமாறு ஆணையர் அவர்களிடம் அறிவுறுத்தியிருக்கிறோம். இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி.கே. சேகரபாபு அவர்களும் பெருநகராட்சி சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் துணை ஆணையர் அவர்களும் மற்றும் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கான்ட்ராக்டர்களும் மாநகராட்சிக்குட்பட்ட பணியாளர்களும் இந்த ஆய்வின் போது மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகள் இந்த கட்டிடம் முழுவதுமே பழைய காலத்து ஆங்கிலேயரில் இருந்த பொழுது இருந்த பிரிக் கட்டிடமாக இருக்குது. அதாவது செங்கல்ல முழுவதுமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதற்கான மதிப்பீடுகள் இப்பொழுது இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் தான் நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ அதே போல செங்கல்ல எடுத்துட்டு அந்த பணிகளை மறுசீரமைக்கிறார்கள். இதற்கு 32,000 கோடி நிதி ஒதுக்கீடு மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள் இந்த பணிகளை நிறைவேற்றுமாறு அறிவுறுத்திருக்கிறோம். இந்த நிதி நிலை இது 32 கோடி 62 லட்சம் மதிப்பீடு இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள் இந்த பணிகள் நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.